சென்னை திருவெற்றியூரில் பலத்த காற்றால் மரம் வேரோடு சாய்ந்து ஆட்டோ மீது விழுந்ததில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பியுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை ஒரு செய்தியாளர் மணிவர்மன் வழங்க கேட்கலாம். மணிவர்மன், இது தொடர்பான முழு விவரம். திருவெற்றியூரில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த மரம் வேரோடு சாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோ மீது விழுந்ததால் ஆட்டோ ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக விழுந்த மரத்தை அகற்றுவதற்கு மரம் அறுக்கும் இயந்திரங்கள் இல்லாததால் பொதுமக்களே இணைந்து சிறிய அறிவாளால் மரத்தை வெட்டி சீர்படுத்தி போக்குவரத்தை சீர்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சென்னையில் கடந்த 2-3 நாட்களாகவே வானிலை மாற்றம் ஏற்பட்டு மேகமூட்டத்துடன் அவ்வப்போது காற்று வேகமாக வீசி வருகின்றன. இந்நிலையில் திருவொற்றியூரில் வீசிய காற்றினால் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பழமையான தூங்கு வகை மரமானது வேரோடு சாய்ந்தது. திருவொற்றியூர் தெற்கு மாட வீதியில் இந்த மரம் விழுந்த பொழுது சாலையில் பரபரப்பான சாலையில் ஆட்டோ அந்த வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது இந்த மரமானது ஆட்டோ மீது விழுந்தது. இந்த விழுந்ததில் ஆட்டோ சேதமாகி ஆட்டோ ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர் உள்ளேயே சிக்கிக் கொண்டார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடி வந்து அவரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனை பின்னர் போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டன. மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்குமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் பகுதிக்கு வராததால் மரம் அறுக்கும் இயந்திரங்களும் கொண்டு வராததால் அந்த மரத்தை உடனடியாக அப்புறப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. பின்னர் அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த மண்டல குழு தலைவர் தனியரசு அப்பகுதிக்கு வந்து மரத்தை அகற்றுவதற்கு மாநகராட்சியில் இயந்திரங்கள் கருவிகள் இருந்த பொழுதும் ஏன் அதனை அகற்றவில்லை என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உடனடியாக இந்த பகுதியிலானது மக்களே இணைந்து போக்குவரத்து போலீசார் மற்றும் ஊழியர்கள் சேர்ந்து ஆட்டோவை அப்புறப்படுத்தி மரத்தை அகற்றியதால் போக்குவரத்து சீரானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.